3 நாட்கள் மயிலாப்பூர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, நன்றி தெரிவிப்பதற்காக இங்கே மிகப்பெரிய முகாம் ஒன்று ஏற்பாடாகியிருக்கிறது. சாதாரணமா கைகூப்பி ஒவ்வொரு தெருவா சென்று வாக்களித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றது ஒரு முறை. ஆனா அதே நேரத்தில் கைகூப்பி நன்றி சொல்வதை விட அவர்களை கை தூக்கி விடலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்து மத்திய அரசு அதிகாரிகளோட பேசி இது ஒரு பெரிய முகாம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் 3 நாட்களுக்கு. இன்று முதல் நாள், அதனால அவங்களுக்கு இப்பதான் தகவல்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதுல நீங்க 70 வயதிற்கு மேற்பட்ட உள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை, 20 ரூபா கட்டுனா 2 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்கு, அதற்கான ஏற்பாடு. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வாங்குவதற்காக விலையில்லா ஊட்டச்சத்து பெறுவதற்கான ஒரு அட்டை இருக்கிறது, அது கர்ப்பிணிக்கான ஊட்டச்சத்து அட்டை. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்க இந்த பகுதியில் சாலையோர வியாபாரிகள் அதிகமா இருக்காங்க. 2030 வரைக்கும் அதற்கான திட்டத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நீட்டித்திருக்கிறார். இது எனக்கு மிகுந்த மன ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு திட்டம். இது 2020 கரோனால மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது சாலையோர வியாபாரிகளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா லாக்டவுன் இருந்த போது அவர்களுக்காக, அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சமீபத்தில் ஒரு வங்கியில் பொருளாதார அறிக்கை சொல்கிறது. அது இன்னைக்கு 2030 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதோட அட்டையை நாங்க இங்க கொடுக்கிறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது சாமானிய மக்களுக்கும் 70 வயதிற்கு குறைந்தவர்களுக்கும் 5 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்கு, 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஆனா 70 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களின் 5 லட்சம் இன்சூரன்ஸ் என்னன்னா எந்த வருமான உச்சவரம்பும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். இதுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தாயுள்ளம் இருக்கிறது. சொந்த பிள்ளைங்களே 70 வயசுக்கு மேல உள்ள அப்பா அம்மாவை பாத்துக்கிறது இல்ல, அவர்களுக்கு சிகிச்சையை முழுமையா கொடுக்கறது இல்ல. அதனால அவங்களுக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த உயர் அதிகாரியா பணியாற்றினாலும் பரவாயில்ல, வருமான உச்சவரம்பே கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ் கார்டு, மருத்துவ காப்பீடு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது மீனவர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி. ஏறக்குறைய 40,000 மீனவ சகோதரர்கள் இந்த தொகுதியில் மட்டுமே வாழ்கிறார்கள். மத்திய அரசு மீனவர்களுக்கான வாழ்வாதார அட்டை கொடுக்கிறார்கள், அந்த அட்டையும் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆக ஏறக்குறைய கேஸ் கனெக்ஷன், அந்த கேஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வெளியே போய் நீங்க மற்ற நேரம் அதிகாரிகளை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கால நேரம் ஆகும். இங்க அதுக்கான கேஸ் கனெக்ஷன், எல்லாத்துக்கும் மேல இல்ல நம்ம தற்காலிக டிரைவிங் லைசன்ஸ். ஆக இவ்வளவு திட்டங்கள் இங்கே ஒரே நாள் உள்ள வந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலை மக்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லும் அளவிற்கு கைகூப்பி அவர்களுக்கு நன்றி சொல்வதை விட அவர்களை கை தூக்கி விடுவதற்கான இந்த முயற்சி நிச்சயமாக நிறைய பேர் இன்னைக்கு மாலை வருகிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார்கள், நாளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால ஒரு மன திருப்தியான ஒரு நன்றி நவிழல் இது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கேஸுக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு இன்னைக்கு அந்த அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க. சரியா பதிவு செய்து சரியான நேரத்தில் பதிவு செய்தா கேஸுக்கு தட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரி நாம ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இது உலக அரங்குல போர் சூழல் இருக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள பெட்ரோல் டீசல் விலையை நீங்க பாத்தீங்கன்னா 10 மடங்கு மற்ற நாடுகள்ல ஏறியாச்சு. ஆனா இதுல எந்த விதத்திலும் மக்கள் மீது சுமை ஏற்றக்கூடாது என்பதற்காக இந்த போர் சூழலினால் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வளைகுடா நாடுகள்ல உள்ள பிரச்சனைகள்,
மற்ற இடங்களில் உள்ள அந்த போர் சூழல் பிரச்சனைகள். ஆனாலும் சமீபத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வளைகுடா நாடுகளுக்கு 5 நாடுகளில் ஒன்றாக வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் பொழுது நமக்கு எரிசக்தி எந்தவித தட்டுப்பாடும் கிடைக்காமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதற்கான ஒரு MOU சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் மக்கள் மீது சுமையை ஏற்றாமல் இந்த தீவிரமான இந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. நேற்று கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் அங்க போன ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொந்த கட்சியினால தாவேக கட்சியை சார்ந்தவர்களாலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டையார்பேட்டில் கிருஷ்ணா என்ற சகோதரர் கஞ்சா விற்பனையை தடுத்ததற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பார்ல நடனமாடிய ஒரு பெண் கோயம்பேடுல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக நமக்கு இது ரொம்ப அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ நாங்க இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்றதுல எந்தவித எக்ஸ்கியூஸும் கிடையாது. இன்னைக்கு டிஜிபி பொறுப்பேற்று இருப்பவர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனா முதலமைச்சர் அறிவித்த சிங்கப்பெண் படை எப்பொழுது பணியாற்ற ஆரம்பிக்கும், அதன் பணிகள் என்ன, ஒரு தெளிவான நிலை இல்லை. அதே மாதிரிதான் டாஸ்மாக் கடைகள், எந்தெந்த கடைகளை மூடணும்னு முடிவு செஞ்சீங்க, எந்தெந்த கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது, எந்தெந்த கடைகளை இன்னும் மூடணும் அப்படின்ற தெளிவும் இல்லை. புகார் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போதே தெலுங்கானா ராஜ்பவனுக்கு வெளியே ஒரு புகார் பெட்டி வைத்திருந்தேன். அதே மாதிரி ராஜ்நிவாஸ்க்கு எதிரிலையும் ஒரு புகார் பெட்டி வைத்திருந்தேன். மக்களின் புகார் பெட்டி வைக்கிறது சரிதான், ஆனா அது பெட்டிக்குள்ளேயே கடந்துடக்கூடாது. புகார் பெட்டியில இருந்து புகார்கள் அன்றன்று எடுக்கப்பட்டு, ஏனென்றால் நேற்று ஒருவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார் தலைமைச் செயலகத்துக்கு முன்னால. 20 நாட்களுக்குள்ள தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் ஒருவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். முதலமைச்சர் வீட்டுக்கு எதிரில் மின்சார தடைக்காக ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் நேற்று நீங்க மகாராஷ்டிரால 2 லட்சத்திற்கு மேல உள்ள பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மகாராஷ்டிரால செய்யும் பொழுது தமிழகத்தில் வாக்குறுதி கொடுத்தது ஏன் நீங்கள் செய்யவில்லை? ஆக இன்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த இந்த ஆட்சி எதிர்ப்போடு கிளம்பி இருக்கிறது என்பதுதான். இதை முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். மத்திய அரசை பொறுத்த மட்டில் நேற்று பார்த்திருப்பீங்க, ஜல்ஜீவன் மிஷன், வீடுதோறும் இனிய குடிநீர் அப்படின்னு நான் அதை மொழி மாற்றம் செய்திருந்தேன். இல்லம்தோறும் இனிய குடிநீர் 44 லட்சம் குடும்பங்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது. எனவே யாரும் குடங்களை எடுத்து தெருக்களில் போக வேண்டாம், வீட்டிலேயே குழாயை திருப்பினால் தண்ணீர் வரும் அளவிற்கு 9,000 கோடி ரூபாய் நேற்று தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவை எல்லாமே மத்திய அரசு தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இன்னும் அதிகமாக தமிழக அரசு மக்களுக்காக செய்ய காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இல்ல, அது என்னன்னு விசாரிக்கணும். ஏன்னா எல்லா இடங்களிலும் முன்னாள் முதலமைச்சர்களின் படம் நீக்கப்பட்டு முதலமைச்சரின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நூலகம் என்று வரும்பொழுது அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எல்லா முதலமைச்சர்கள் படமும் என்ன கேட்டா இருக்கணும், எல்லா படிப்பாளிகள் படமும் இருக்கணும். அதனால இந்த அரசு எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். இதுல இந்த படங்களை எடுக்கிறது, படங்களை வைக்கிறது, இதுலதான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது இல்லை. அதனால முதலமைச்சர் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொள்கிறேன். பேச்சு பேச்சாதான் இருந்தது, செயலா இல்ல. ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே இருந்தது. முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. இல்லைன்னா அவர் திடீர்னு பிரச்சார
இப்ப எதிரி யாருன்னு கேக்குறாரு. இப்ப எதிர்கட்சி யாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா கட்சிகளுமே விமர்சனம் வைப்பாங்க. எதிர்கட்சின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் முந்தைய ஆட்சியோட பிரச்சனைகள் இருக்கு எனக்கு சொல்றாரு. 20 நாட்கள் பெரிய இடம் கிடையாது, பெரிய அதிக நாட்கள் குறைந்த நாட்கள் கிடையாது. ஆக அவருக்கு இன்னும் அதிகாரத்துல வந்ததற்கு பின்பு முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான சூழ்நிலை கிடைத்த பின்பு முதலமைச்சராக பணியாற்றுகிறாரா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை டைரக்டர் ஒருத்தர் சொல்லணும் போல இருக்கு, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதனால முதலமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று. இது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பார்த்தோம், அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு உங்க லாங்குவேஜையும் மாத்தணும், உங்க பாடி லாங்குவேஜையும் மாத்தணும். உங்க லாங்குவேஜும் மாறல, பாடி லாங்குவேஜும் மாறல அப்படின்னா நீங்க இன்னும் பிரச்சார மூடுலயே இருக்கீங்களா அப்படின்றது. முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க இப்போ ஆலோசகர்கள் வச்சுக்கணும். கிளாப் அடிச்சா சொல்றது இல்ல, இப்போ கிளாப் பண்ணாலும் சொல்றது இல்ல. ஆலோசகர் இருந்து அதற்கான அட்வைஸோட நடந்து கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. அதனால கிளாப் அடிச்சு வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், கிளாப்புகளை வாங்கி வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர் அது அந்த என்ன ஓட்டத்துல இருந்து கிளாப் அடிச்சாதான் நம்ம பேசணும், கிளாப் அடிச்சாதான் நம்ம பேசணும் அப்படின்ற நிலையிலிருந்து உண்மையான பிரச்சனைகள் தமிழகத்தில் இருப்பதற்கு இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன், இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. இல்ல, நேத்து ஜல்ஜீவன் மிஷனுக்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அதே மாதிரி 2030 வரைக்கும் தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாநில அரசு செய்யணும். ஆக அது மாதிரிதான் PM ஸ்ரீ திட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதனால இது அரசியலை அரசியலாக பார்க்காமல் ஆட்சியாக பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருமே அதற்கான வேண்டுகோளை வைக்கிறோம். ஏன் உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது, இது பெடரல் சிஸ்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சென்ற ஆட்சியும் சரி இவங்களும் என்ன சரி, 3 மொழி என்பது மாநில அதிகாரத்திற்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, இது மாநில அதிகாரத்திற்கு எதிரானது அல்ல. அடிப்படை கட்டமைப்போடு நீங்க 3 மொழியை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக இதுல கட்டமைப்பை மேம்படுத்தி 3 மொழிகளை அவர்கள் விருப்பப்படி, இதுல மறுபடியும் சொல்றேன், மாணவர்களின் விருப்பப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் நம்ம சொல்றோம். எங்கேயுமே அழுத்தம் இல்லை என்பது எனது கருத்து. அதோட இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். தாம்பரத்துல 193வது வார்டுல 22 தெருக்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகும்போது அந்த மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும்போது நேற்று நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழக அரசுல அதிகாரிகள் எவ்வளவு கலெக்ஷன் போகலாம், எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம், அப்படிதான் அவங்க எண்ணம் இருக்கிறதே தவிர செயலாற்றுவதில் அவர்கள் எண்ணம் இல்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழக அதிகாரிகளை பற்றி சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் விஷயத்தில் இன்னும் கவனம் செலுத்தி பழைய அதிகாரிகளின் அந்த நிழல் இல்லாமல் புதிதாக இவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. பாஜகவில் என்ன குழப்பம்? முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில இருக்காரு, மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லியில இருக்காரு. அவர் விலகுதா தகவல் இருக்கு, அவரும் மறுப்பு தெரிவிக்கல. கார்ல இருந்து கொடிய வச்சு விவகாரம், கமலாலயம் போஸ்டர்கள், அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும், அவரை வரவேற்க சொல்லிட்டு ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு? ஒரு முரண்பாடும் இல்ல. கட்சி ஏற்கனவே நாங்க வாக்கு சதவீதத்திலும் பெரிய பின்னடைவு இல்ல. அதே வாக்கு சதவீதத்தை ஏற்கனவே நாங்கள் பெற்றிருக்கிறோம். கோர் கமிட்டியில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தோம். எல்லா தொண்டர்களையும் சந்தித்தோம். நான் பாஜக தொண்டர்களை வணங்குவதற்கு காரணம், இவ்வளவு தோல்விக்கு பிறகும் என் கட்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பகுதியில் நான் கட்சியை வளர்த்தே ஆவேன் என்று அவர்கள் எங்களோடு பேசியது உண்மையிலேயே பாஜகவின் தொண்டர்கள் நிலையாக இருக்கிறார்கள். பாஜகவின் வளர்ச்சியில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்.
இந்த பின்னடைவு கொஞ்சம் பாதிக்கலாம். ஆனா அது எந்த விதத்திலும் கட்சி வளர்ச்சியை பாதித்து விடாது. அதனால தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்தவர்கள், கட்சியில் உள்ள தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், கட்சியை வளர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் இங்க சொல்கிறோம். நிச்சயமாக கட்சி மீண்டலும். மற்றபடி மற்ற கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. வேற என்னப்பா கேள்வி? அவ்வளவுதானே. சரி, இந்த 3 நாட்கள் இது நடைபெறுகிறது. எனக்கு பத்திரிகை சகோதரர்களுக்கு ஒரு உதவி செய்யணும். இதை பற்றி பிரபலப்படுத்தினீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து பலனடைவார்கள். நன்றி.